இப்போ பட்டிமன்ற பேச்சாளரை பார்த்தோம், அதே போல இவரும் ஒரு பேச்சாளர் தான். தன்னை ஆன்மீக பேச்சாளர் என்று சொல்லிக்கொண்டு பல மேடைகளில் பேசக்கூடியவர். அவர் பேர் சுகி சிவன் பேர். அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட விழா, என்ன கலந்து கொண்ட விழா அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறை ஆக்சுவலி கோயில் நிதியிலேருந்து நடத்துகிறாங்க. ஆனால் இந்து சமய அறநிலைத்துறை நடத்துகிறதாகவே சொல்கிறாங்க. என்னென்னா, மூத்த தம்பதிகளுக்காக ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் சுகி சிவம் பேசும் பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களை அதாவது உங்கள் மனைவியை நீங்கள் சரி கட்டணும், உங்கள் பேச்சை அவங்க கேட்கணுன்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். அவங்க ஏதாவது ஒரு கோயில் ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வேற ஒரு பெண்ணிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா ஓடி வந்துடுவாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. இது புராணங்கள்லேயே உதாரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சூர்பனை கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. மீண்டும் சர்ச்சை பேச்சு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? பெரியார 64வது நாயன்மாராக சொல்ல வேண்டும்னு இவர் சொல்லும் போது இவர் கேடு கட்டவர்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. இவரும் இப்படித்தான் சிந்தனை இருந்திருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சரிங்களா? ஏன்னா பெரியாருங்கிற வார்த்தை சமுதாயத்துக்கு புரியதற்காக சொல்லுங்க. அதை மறுத்தார் ஒரு இடத்துல. நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொன்னார். ஆனால் இவர் சொன்னதை நான் சன் டிவியில் நான் பார்த்துருக்கேன். ஒன்று. ரெண்டாவதாக நேரடியாக சொல்லுகிறேன், CTVல எனக்கு இதில் ஒன்றும் இதுவே கிடையாது. சுகி சிவத்தை பொறுத்தல் என்னுடைய எண்ணம், அவர் ஒரு வார்த்தை விபச்சாரி என்பது மட்டும்தான். வார்த்தைகளை வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறத தவிர அவருக்கு இந்து சமுதாயத்தினுடைய பற்று இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா சுப்பிரமணியம் வேற முருகன் வேறன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசின புத்திசாலிகள் இவர்களெல்லாம். அதாவது இந்து சமுதாயத்துல எப்படி விஷத்தை விதைக்கலாம், எப்படி பிரிவினையை விதைக்கலாங்கிற சிந்தனையை தவிர எந்த சிந்தனையும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை வந்திருக்கு, இவர் வாயை திறந்து பேசி இருக்கிறாரா? இந்து அறநிலையத்துறையில எத்தனை பிரச்சனை இருக்கு, வாயை திறந்து பேசி இருக்கிறாரா? அரசாங்கம் போடுற பிச்சை காசுக்காக இந்து சமுதாயத்தை அடகு வைத்திருக்கக்கூடிய சுகி சிவத்துக்கு என்ன மரியாதை இருக்கு என்று எனக்கு தெரியவில்லை. ரெண்டாவது, இவர் எண்ணத்துல எவ்வளவு கேடா இருந்தால் கடைசியில சொல்றாரு, குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண்கள் மௌனமாக இருக்க வேண்டுமா. நான் கேட்கிறேன், ஏண்டா நீங்க தானடா நீ சொல்ற 64வது நாயன்மார்னு சொல்லக்கூடிய ஈவேராதானடா பெண் உரிமை, பெண் ஏன் அடிமையானால் பெண் வாயை திறந்து பேசணும், அதுவும் இங்கிலீஷ்லயே பேசணும்னு சொன்ன பிறகு பெண்கள் வாயை மூடிட்டு இருக்கணும்னு சொல்லுகிறேயே, நீ திராவிடனா? நீ அந்த கட்சிக்கு, அதாவது நீ இந்துக்கும் உதவியா இல்ல, திராவிடத்துக்கும் உதவியா இல்ல, உன் பேச்சுக்கும் உண்மையாக இல்லை. என்ன மனிதர் ஐயா நீங்கள்? எனக்கு புரியவே இல்லை. என்ன மனிதர் நீங்க? ரொம்ப ஜாலியா பேசுறாரு. நான் கேட்கிறேன், இதுக்கு ராமாயணம் தான் கிடைச்சதா? சூர்பனகை பேசினாலும் உடனே சீதை வெளியில வந்தாலும் ஏங்க அந்த காலத்துல போன்லாம் கிடையாதுங்க. என்ன சூர்பனகையும் ராமனும் போன் பண்ணதுக்கு கண்டிப்பா வெளியில சத்தம் கேட்டா வெளியில வரதான் செய்வாங்க, வெளியில வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? சூர்பனகை என்ன பேசினார், ராமன் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கப்புறம் சூர்பனகை மூக்கு பார்ந்த கதை வரைக்கும், யுத்தம் வரைக்கும் நமக்கு தெரியும். அதாவது ஹாஃப் ட்ரூத்னு ஒண்ணு இருக்குங்க. எதையுமே அறகுறை உண்மையை சொல்லுவது. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆபாசம்னா எது அப்படின்னு சொன்னா, முழுதாக ஒரு பெண் இருக்கிறாள், அலங்கார பூஷிதையாக இருக்கிறாள், அழகு அப்படின்னு நான் ரசிச்சிருவேன். அந்த பெண் எந்த உடையுமே இல்லாமல் இருக்கிறாள், பிறப்பு ரகசியத்தோடவே இருக்கிறார், அழகு என்று நான் சொல்லுவேன். ஆனா ரெண்டு உடையை போட்டுக்கொண்டே இருந்தால், மேல ஒண்ணு கீழே ஒண்ணுன்னு போட்டு, அதுக்கு பேர் தான் ஆபாசம். இதுக்கு ஆஃப் ட்ரூத் என்று பெயர். சூர்பனகையை கூப்பிட்டா பேசிட்டு இருந்தா, இவ வந்தா அப்படின்னு சொன்னான், அதுக்கு பின்னால நடந்ததை சொல்லாம சொன்னா ஆஃப் ட்ரூத். இதுக்கு பேர் ஆபாசம். ஆபாச பேச்சாளர் சுகி சிவம் என்று சொல்லுகிறார். வார்த்தை வியாபாரி, ஆபாச பேச்சாளர். ஆனால் இந்த திமுக அரசு எல்லா இந்து சமயத்தினுடைய நிலக்கத்திலையும் ஒரு பட்டியல் போட்டு இவங்களை தான் நீங்க கோயிலுக்கு கூப்பிடணும்னு போட்டிருக்கு. என்ன கேவலம்! ஆகையினால ஐயா சுகியார், நீங்க நிறைய சுகிச்சிட்டீங்க, உங்க வயசுக்கு தக்கன நடந்துக்குங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்து அறநிலைத்துறை நிகழ்ச்சியில் பேசாதீர்கள். நீங்க திராவிட கழக மீட்டிங்ல போய் பேசிக்கீங்க. இந்து அறநிலைத்துறை மீட்டிங்ல இந்த மாதிரி அசிங்கம் பேசாதீர்கள். இவ்வளவுதான் நான் சொல்றேன்.